என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில், ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். கந்தாகே எனப்பட்ட ராஜஸ்திரிக்கு மந்திரியாயிருந்த ஒரு மனிதன் தான் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு தன் சொந்த ஊருக்கு திரும்புகிற அந்த வேலையிலே ரதத்தில் அமர்ந்து அந்த பயணத்தின் வேலையிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசன வசனங்களை வாசித்து கொண்டிருந்ததை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிற காரியம் என்ன என்பது உங்களுக்கு புரிகிறதா? அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நம்முடைய பெரும்பான்மையான நேரங்களை செல்ஃபோனும் மற்ற அறிவியல் சாதனங்களும் பறித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஒருவேளை நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க. உடனே என்ன செய்கிறீங்க? செல்ஃபோன் எடுப்பீங்க, ஏதோ ஒரு பாட்டு கேட்பீங்க, அல்லது எதையாவது ஒன்று ப்ரௌஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. சில பேருக்கு பஸ்ஸு வந்துட்டு போனது கூட தெரியாத அளவுக்கு அதில் மூழ்கி போயிடுவாங்க. அல்லது ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த ட்ராவல் பண்ணுற டைமில் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ சில பேர் ஓயாமல் ஏதாவது ஒன்றை பார்த்து கொண்டே வருவாங்க. தேவனை அறியாத ஜனங்கள் எல்லாம் சற்று கவனித்து பாருங்கள். சினிமா பார்த்து கொண்டு வருவாங்க, சீரியல் பார்த்து கொண்டு வருவாங்க, அல்லது இன்னும் சில பேர் ஏதாவது ஒரு காரியத்தை அதில் பார்த்து கொண்டே வருவாங்க பாருங்கள். ஆனால் இந்த மனிதனை பாருங்கள், தன் பயணம் செய்த அந்த வேலையிலேயே கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கொண்டிருந்தார். நீங்கள் ஒருவேளை ஒரு கேள்வி கேட்கலாம், அவர் இருந்த நாட்களில் என்ன செல்ஃபோனாக இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு முறையில் ஒவ்வொரு விதத்தில் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு சாதனங்கள் இருக்கத்தானே செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நாட்களில் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதை அவர் தவிர்த்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு தன் நேரத்தை கொடுத்தார் பாருங்க. இதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு தேவையற்ற இந்த காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் நேரத்தை கொடுக்க ஆரம்பியுங்கள். அது என்ன செய்யும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது தேவையற்ற வீண் சிந்தைகள் தவிர்க்கப்பட ஆரம்பிக்கும் பாருங்கள். தேவையற்ற பேச்சும் அந்த இடத்தில் குறைந்து போவதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். எல்லாவற்றுக்கு மேலாக அந்த வார்த்தை நம்மை மறுரூபப்படுத்த ஆரம்பிக்கும் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, வீண் சிந்தைகளை வெறுத்து கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்க ஆரம்பியுங்கள். எல்லா சமயத்திலும் எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அதை வாசித்து தியானித்து கைக்கொள்ள ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.